அப்புறம் ஏன் நம்ம பேபி சார் இந்த அளவுக்கு போலீஸ் எக்ஸாமில் பிட் அடிச்சிருப்பாருன்னா, இவர் வேலை பார்க்குற அதே ஸ்டேஷனில் இவருக்கும் சீனியருக்கும் இருந்தே பிரச்சனை போயிட்டு இருக்கும். என்ன பிரச்சனைனா, சாதாரணமாக உச்சா போன கேஸை பெட்டி கேஸாக ஃபைல் பண்ணி கேவலப்படுத்துறதுனால இவங்க 2 பேர்த்துக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கும். அதனால தான் இந்த சீனியருக்கும் மேலே இருக்கிற போஸ்டிங்க்கு போயிடலான்னு எக்ஸாமில் ரிஸ்க் எடுத்து பிட் அடிச்சிட்டு இருப்பாரு. கடைசியில் ஃப்ளையிங் ஸ்குவாடு கிட்ட மாட்டிங்கிருவாரு. அப்புறம் நம்ம பேபி சாருக்கு மட்டும் எப்படி பிரச்சனை வரும்னே தெரியாது. இவர்கிட்ட ஒரு டாக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்கை போலீஸ் வேனில் ஏற்றிட்டு போய் தன்னோட வீட்டுக்கு போயிருப்பாரு. ஆனால் இவங்க வீட்டில் வளர்க்குற டாக்கு வேனுக்குள்ளே ஏறி 2 வேலையை பார்த்துரும். இந்த விஷயத்த பார்த்து நம்ம பேபி சார் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாரு. அப்புறம் இந்த போலீஸ் டாக் பிரெக்னென்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு ஒரு கிளினிக் போய் செக் பண்ணுவாங்க. கடைசியில் டாக்டர் நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்ததால சந்தோஷமாயிருவாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி மாட்டிக்கிட்டு எக்ஸாம் ஃபெயில் ஆனதால செகண்ட் டைம் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் செகண்ட் டைம் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து எப்படி பிட் அடிக்கலாம்னு பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் 2 பேரும் ஹாலில் பிட் அடிச்சு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை செக் பண்ண மாதிரி இங்கே இந்த மேமும் அங்கே ஃப்ளையிங் ஸ்குவாடும் 2 பேரும் செக் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டைம் 2 பேரும் மாட்டிக்காம பிட் அடிச்சு சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க. இப்போ நம்ம பேபி சாருக்கும் ஹையர் போஸ்டிங் கிடைக்குது. இந்த பையனும் பாஸ் ஆயிடுறான்.